கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு +2 முடிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வராங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ காமனாக நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காமனாக கேட்குற ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சார் இப்போ நீட் எக்ஸாம்ங்கிறது நடக்க போகுது, ஓகே, அது எல்லாருக்கும் தெரியுது. இப்போ இந்த நீட் எக்ஸாம் எழுதினா தான் எம்பிபிஎஸ் மாதிரியான படிப்புகள் படிக்க போகிறோம், அதுவும் தெரியுது. ஆனால் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை எம்பிபிஎஸ் சீட்டு தான் இருக்குது, தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவக் கல்லூரிகள் தான் இருக்குது, அந்த ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிகளையும் என்ன சீட் இருக்குது, ப்ளஸ் கூடுதலாக அதுக்கான கோட்டாங்கிறது என்ன சார், அதில் எப்படி பிரித்து கொடுப்பாங்க, எத்தனை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டுங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் எம்பிபிஎஸ் சம்மந்தப்பட்ட A to Z முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நீட் எக்ஸாம், நீட் 2025 எக்ஸாம் ஆனது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்க போகுது. மாணவர்கள் ரிகரஸாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எவ்ரிதிங் இஸ் ஓகே. இப்போ நீட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் என்னென்ன மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜஸ்லையும் எவ்வளோ சீட் இருக்குது, அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்கணும். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5 வகையான மெடிக்கல் காலேஜஸ்ங்கிறது இருக்குங்க. ஸோ 5 வகையாக என்ன சார் மெடிக்கல், அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன மாதிரியான மெடிக்கல் காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ங்கிறது இருக்குங்க. அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்னால் அரசு மருத்துவக் கல்லூரிகள், தமிழ்நாடு அரசு சார்பாக நடத்தக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் மொத்தம் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இந்தியாவிலேயே அதிகப்படியான அரசு மருத்துவக் கல்லூரிகள் கொண்ட ஒரு முக்கியமான மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டிலே இருக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ்னு சொல்லுவோம், இல்லைன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொத்தம் தமிழ்நாட்டில் அதாவது இது நான் இப்போ சொல்கிற டேட்டாவுமே கடந்த வருஷம் கவுன்சிலிங் டேட்டா தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ புதுசாக இன்னும் நிறைய காலேஜஸ் அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே போன வருஷம் டீட்டெயில்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 36 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குதுங்க. ரெண்டாவது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. மூணாவது டைப் ஆஃப் காலேஜஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி கிடையாது, தமிழ்நாடு அரசு கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி நடத்தக்கூடிய யூனிவர்சிட்டி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லுவாங்க. அது மொத்தம் எத்தனை ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிங்கிறது இருக்குது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 12+, ஏன்னா புதுசாக நிறைய அப்ரூவல் வாங்கிட்டே இருக்காங்க. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஒரு 12 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதுபோக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மெடிக்கல் காலேஜான எய்ம்ஸ் கல்லூரியும் ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள், என்னென்ன வகையான மருத்துவக் கல்லூரிகள்ங்கிறது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட்டு டைப் 36 மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க. ரெண்டாவது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. மூணாவது ஸ்டேட் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸுங்கிற பேரில் 4 யூனிவர்சிட்டி இருக்குங்க. நாலாவது டீம்டு டு பி யூனிவர்சிட்டி 12 யூனிவர்சிட்டி இருக்குது. அஞ்சாவது எய்ம்ஸ் காலேஜ் ஒரு காலேஜ் இருக்குங்க. இதுதான் மொத்தம் 5 வகையான கல்லூரிகள். இப்போ இந்த 5 வகையான கல்லூரிகளுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கு 2 வகையான கவுன்சிலிங் நடக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனாக உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸில் 85% சீட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு காலேஜ் எடுத்துக்கோங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கோங்க. 100 சீட் இருக்குன்னா 85 சீட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு, அதாவது தமிழ்நாடு அரசு கவுன்சிலிங்க்கு போயிடும். அந்த கவுன்சிலிங்கோட பேர் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் சொல்லுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 15% பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆல் இந்தியா கோட்டாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் பேர் MCC மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ 15% சீட்ஸ் இதில் 85% சீட்ஸுங்கிறது தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு வந்துடும். 15% சீட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் இந்தியா கோட்டாக்கு போகிறோம்.
அப்போ 2 வகையான கவுன்சிலிங் வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், தமிழ்நாடு மாணவர்கள் எப்படி சார் நம்ம வந்து டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங் மட்டும் தான் கலந்துக்க முடியுமா, இல்லை ஆல் இந்தியா கோட்டாவில் போய் நம்ம வந்து சீட் எடுத்துகிட்டு வர முடியுமான்னு கேட்டால் நம்ம 2 வகையான கவுன்சிலிங்லேயும் கலந்துக்கணும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கலன்னா நீங்கள் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்கில் போயும் திருப்பி நம்ம வந்து சீட்டு எடுத்துகிட்டு வரலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் காலேஜ். ரெண்டாவது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். ஸோ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங் மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இங்கே வந்து சீட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டான்னு பிரிப்பாங்க, இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த 2 வகையான கவுன்சிலிங்க்குமே வந்து 2 வகையான சீட்ஸுமே கவுன்சிலிங் வழியாக தான் ஃபில் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு கவர்மெண்ட்டால் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் 3.5 lakhs per year, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் 12.5 lakhs per year. மூணாவது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங்கில் மட்டும்தான் வரும். ஆஸ் யூஸ்வல் கவர்மெண்ட் கோட்டா ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது வரும். நாலாவது டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ். இந்த டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் வராது. எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா எம்சிசி கவுன்சிலிங் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரடியாக கல்லூரியில் போய் வாட் எவர் தி டொனேஷன் கொடுத்து சேரணுமோ சேர்ந்துக்கலாம். 5வது வகையான கல்லூரி எய்ம்ஸ் கல்லூரி. ஸோ எய்ம்ஸ் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு கல்லூரி இருக்குது. அது வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு வராது. எம்சிசின்னு சொல்லக்கூடிய ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்கில் மட்டும்தான் வரும். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அது சம்மந்தப்பட்ட கவுன்சிலிங் ப்ராசஸ். இப்போ எல்லாருக்கும் காமனாக ஒரு கேள்வி வரும், சார் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மருத்துவக் கல்லூரிகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு, கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை MBBS சீட்டு தான் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் சொல்ல போகிறது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று ஆல் இந்தியா கோட்டாக்கு 15% ஆஃப் சீட்ஸ் போயிடும். ஸ்டேட் கோட்டா தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு 85% சீட்ஸ் போயிடும். ஸோ 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லேயும் சேர்த்தி நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் MBBS சீட்ஸ் மட்டும் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் மட்டும் எத்தனை சீட் வருது பார்த்திங்கன்னா 5050 சீட், அதாவது 5050 சீட்ஸுங்கிறது இருக்குது. இல்லை ஆல் இந்தியா கோட்டாக்கு 762 சீட்ஸ் போயிடும். அதுபோக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், அதாவது தமிழ்நாடு கவுன்சிலிங்க்கு மட்டுமே 4238 சீட்ஸ் போகும். இது போக இது வந்து இன்டர்னலாக வார்டுக்கான இந்த ஈரோடு பெருந்துறை கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பணியாளர்களுக்கு ஒரு 50 சீட்டுங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய சீட். அடுத்து இன்னொரு காலேஜ் இருக்குதுங்க, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ESI மெடிக்கல் காலேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது பாதி கவர்மெண்ட் பாதி ப்ரைவேட்னு சொல்லுவாங்க. ஃபீஸுங்கிறது இங்கே கொஞ்சம் அதிகமாகவே வரும். வருஷத்துக்கு 1,05,000 ரூபாய் என்னமோ சொல்கிறாங்க. இங்கே ஒரு 150 சீட் இருக்குது. ஸோ 36 + 1 37 நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த லிஸ்ட் தான் 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ இந்த 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லேயும் சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ சீட்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3206 சீட்டுங்க மொத்தம். இந்த 3206 சீட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி அங்கே ஒரு 4800 சம்திங் இருக்குது. ஸோ அரௌண்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 7000 சீட்டு வரைக்கும் நம்மளுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அதில் கவர்மெண்ட் கோட்டாக்கு அரௌண்ட் வந்து ஒரு 150 சீட்ஸ் வரைக்கும் வரும். அதே வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எல்லாம் சேர்த்தி இது ஒரு 433 சீட்ஸ் வந்து ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. அதுபோக டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டுமே 2900 சீட் இருக்குது. இது கூட கூடுதலாக ஒரு எய்ம்ஸ் காலேஜ் மொத்தம் 50 சீட்டுங்கிறது இருக்குதுங்க. ஸோ டோட்டலாக அரௌண்டு எவ்வளோ சீட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், ESI மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் காலேஜஸ், ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்னு போட்டு மொத்தம் 5896 சீட் வந்து நம்மளுக்கு வந்து டோட்டலாக எல்லா கல்லூரிகளையும் சேர்த்து நம்மளுக்கு வந்து 5896 சீட் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே அதில் இன்டர்னலாக இதில் வந்து நான் ஆல் இந்தியா கோட்டா கொண்டு வரல, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா மட்டும் சொல்ல வரேன். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 5896 சீட்டும், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 7.5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 486 சீட்டும் இருக்குது. இது போக இன்னும் சில சீட்ஸ் ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி தேதிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளோட டீட்டெயில்ஸ் மற்றும் அது சம்மந்தப்பட்ட இடங்கள். சரிங்களா? இது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக நீட் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங், அதாவது தமிழ்நாடு MBBS கவுன்சிலிங் மற்றும் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்கான MCC கவுன்சிலிங், இது சம்மந்தப்பட்ட A to Z தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.